لا محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم يا معشر المسلمين رحمكم الله روى البخاري ومسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة أمسك والإمام يخطب فقد لغوت அன்பார்ந்த அடியார்களே, இமாம் அவர்கள் ஜுமா பிரசங்கம் நிகழ்த்தும் போது அருகிலுள்ள தன் தோழனை பார்த்து காது கூடி என்று சொன்னாலும் அன்னருடைய ஜுமா வீணாய்கள் என்று கண்மணியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். எனவே இமாம் அவர்கள் வரக்கூடிய ஜுமா பிரசங்கத்தை காது தாழ்த்தி மௌனமாக கேட்டு நமது வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم.
فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم أبواب كل شيء حتى إذا فرحوا بما أوتوا أخذناهم بغتة فإذا هم مبلسون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن عظم الجزاء مع عظم البلاء، وإن الله إذا أحب قوما ابتلاهم، فمن رضي فله الرضا ومن سخط فله السخط، أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஏற்றமும் ஹஜ்ரத் முஸ்தபா அஹ்மத் முஸ்தபா சையதுல் கௌனைன் ஹாதமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கையை அனுபவமாக பின்பற்றி உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எல்லாம் இஸ்லாம் தனது வாழ்க்கையில் எடுத்திருக்குமாறு இருக்கின்றதோ அவைகளை தனது சக்தி கேட்பவாறு எடுத்து நடக்குமாறோ, எந்த விடயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுமாறு விலக்கிருக்கின்றதோ அவைகளை முற்றிலும் முழுதாக பகிர்ந்து கொள்ளுமாறும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். தகுவோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஒரு சோதனையாக ஆக்கி வச்சிருக்கிறார். அல்லது கலக்கல் மூத்தவர் ஹயாத்தல் லியப்லுவக்கும், உங்களுக்கு நான் ஹயாத்தையும் மௌத்தையும் தந்தது அது சோதனையாக. ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்தில் ஏதோ ஒரு விதமான சோதனை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருந்து கொண்டு தான் இருக்குது. அதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் அதிகமாக சோதனைகள் வரக்கூடியவங்க அவங்க நபிமார்களாக காணிப்பாங்க. அது போல உலகத்தில் யாரும் முஃமின்களாக இருக்கிறாங்களோ, யாரு ஈமானோட வாழ்றாங்களோ அவங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உலகத்தில் அதிகமான சோதனைகள் வந்து சேரும் என்பதாக சொன்னாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்டாங்க, மாலி அராக முத்தகையிரன் லௌன் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களோட உடம்புல நிறம் மாறிக்குது, உங்களோட உடம்புல நிறம் மாறிக்குது, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா தஹல ஃபீ ஜௌஃபி மா யதுல் ஃபீ தாதி கபிதி முந்து ஸலாத், 3 நாட்களாக எந்த விதமான உணவும் எங்க வயிற்றுக்குள்ளுக்கு போகல, என் வயிற்றுக்குள்ளுக்கு எந்த விதமான சாப்பாடும் போகல, பசியின் காரணமாக உடம்புல நிறம் மாறிக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க உடனடியாக மீது வெளியாகி போனாங்க. ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சாங்க. 17 அஜ்வா ஈச்சப்பழ காய்கள் கிடைச்சது. அதை அஜ்வா ஈச்சப்பழ காய்களை கொண்டு கொடுத்தாங்க. யாரும் சொல்லுவாங்க, அதை சாப்பிடுங்க என்று சொல்லி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால ஆதயா அலி, ஏன் அலி இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டீங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் முஹப்பத்தா என்று கேட்டாங்க. சொன்னாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, ஒரு பள்ளத்தை நோக்கி வெள்ளம் எவ்வளவு வேகமாக வருவதோ அதை விட வேகமாக உங்களோட வாழ்க்கையில சோதனைகள் வருவிட்டாங்க. நீங்க உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகளுக்கு ஒரு கவசத்தை, கேடயத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. உலகத்துல யாரு ஈமானோட வாழ்றாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சோதனைகளை கொடுப்பார். ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஐயுன் நாஸி அஷத்து பலான், உலகத்துல அதிகமான சோதனைகள் வாழ்ந்து யாருக்கு என்று கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கால அல் அன்பியா, உலகத்துல அதிகமான சோதனைகள் நபிமார்களுக்கு தான் வரும். அல்லாஹ் குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது சொல்றான், வ இப்தலா இப்ராஹிம் பிகலிமாத்தின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பலவிதமான சோதனைகளை கொண்டு சோதிச்சோம்னாங்க. அப்ப உலகத்துல சோதனைகள் யாருக்கு வரும், சிரமங்கள் யாருக்கு வரும், கஷ்டங்கள் யாருக்கு வரும் சொன்னாங்க. உலகத்துல சிரமங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் இது யாருக்கு வரும் என்று சொன்னா, யாரு நபிமார்களாக இருக்கிறாங்களோ உலகத்துல அவங்களை விட அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க யாரும் வைக்க முடியாது சொன்னாங்க. அதனால நபிமார்கள் சொல்லி போட்டு சொன்னாங்க, சும்மல் அம்சல் பல் அம்சல், நபிமார்களை போல உலகத்துல அல்லாஹ்வோட நெருக்கமாக வாழக்கூடிய அடியார்களுக்கும் அதிகமான சோதனைகள் வரும் என்று சொல்லி சொன்னாங்க.
சொல்லி போட்டு சொன்னாங்க, ஒரு மனிதர் சோதிக்கப்படுவாரு அலா ஹஸபி தீனிஹி, அவருடைய எந்த அளவுக்கு தீன்ல பற்று இருக்குது, எந்த அளவுக்கு அல்லாஹ்வோட தொடர்பு இருக்குதோ அந்த அளவுக்கு சோதனைகள் அவருடைய வாழ்க்கையில் வரும். ஃபைன்கான ஃபீ தீனிஹி சுல்பன், அவர் அவருடைய தீன்ல உறுதியானவராக இருந்தார் என்று சொன்னார். இஷ்தத்த பலாஹு, அவருடைய சோதனைகளும் கடுமையாக கடினமான சோதனைகள் வாழ்க்கையில் வரும். ஏனென்றால் இந்த அளவுக்கு ஈமான்ல உயர்ந்தாரோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சோதனைகள் கொடுப்பார். ஃபைன்கான ஃபீ தீனிஹி ரிஃபா, அவர் தீன்ல கொஞ்சம் நோமலத்தான் வைக்கிறாரு, பெரிய தொடர்பு இல்ல. உபுதுலி அலா ஹஸபி தீனிஹி, அவருடைய தீனுக்கு ஏற்ற மாதிரி தான் சோதிக்கப்படுவாரு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சொல்லி போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபமா யப்ரஹுல் பலாஉ பில் அப்த், ஒரு அடியானுக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஹத்தா யத்ருகஹு யம்ஷி அலா அர்தி மா அலைஹி ஹதியா, உலகத்துல அவர் கடைசி காலங்கள்ல வாழ்ற நேரத்துல எந்த பாவங்களும் இல்லாம உலகத்துல வாழ்ற அளவுக்கு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, முஃமின்களுக்கு சோதனைகள் வாரது என்பது அது வேதனைகள் அல்ல, அவர்களுடைய ஈமான உறுதிப்படுத்துறதுக்கு. நபிமார்களுக்கு சோதனை வந்துச்சு, இன்னைக்கு ஒவ்வொரு விதமான ஒவ்வொருத்தருக்கும் சோதனைகள் இருக்குது. ஆனால் கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அந்த சோதனைகள் வாரது அது எங்களுக்கு ரஹ்மத்தாக அமையும். ஆனால் அது எப்ப ரஹ்மத்தாக அமையும் என்று சொன்னா அந்த சோதனைகளை கையாளக்கூடிய முறைகள் இருக்குது. முதலாவது, சோதனைகள் வார நேரத்துல அந்த சோதனைகள்ல நாங்க பொறுமையாக இருக்கணும். முதலாவது சோதனைகளை பொறுமை கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன இதமல் ஜஸா மா இதமில் பலா, சோதனை எந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறதோ, சோதனை எந்த அளவுக்கு விசாலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதுக்குரிய கூலியும் இருக்குது. சொல்லி போட சொன்னாங்க, வ இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன், நிச்சயமாக அல்லாஹ் ஒரு கூட்டத்தை, ஒரு ஊர்வாசிய, ஒரு குடும்பத்தை யார் அல்லாஹ் நேசிக்கிறானோ இவத்தலாகும் அல்லாஹ் அவர்களுக்கு சோதனைகளை கொடுப்பான். வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்துல சோதனைகள் வரும். பமன் ரதிய பலஹு ரிதா, அந்த நேரத்தில் விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க அந்த சோதனையை பொருந்திக் கொள்ளணும். அந்த சோதனையை அல்லாஹ் எனக்கு தந்த முடிவு, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் என்னை இப்படி பார்க்கிறது தான் விருப்பம் என்று சொன்னா அதுதான் எனக்கும் விருப்பம் என்று சொல்லி அந்த சோதனையை பொறுத்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார் என்று சொன்னா பலஹு ரிதா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் அந்த மனிதனுக்கு. வமன் சகித பலஹு ஸபத், யாரே கோபிச்சு கொள்வாங்களோ, சில நேரங்கள் எங்கள வாயிலிருந்து சோதனைகள் வார நேரத்தில் பொருத்தம் இல்லாத ஷிர்குடைய குஃப்ருடைய வார்த்தைகளை ஒளிஞ்சிடும். அல்லாஹ்க்கு விளங்குறது அப்பா எங்களே மட்டும் தான் சோதிக்கணுமா? இன்றைக்கு அந்நிய மக்கள் சிகரவங்க வாழ்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. நாங்க அல்லாஹ் என்று மஸ்ஜிதுக்கு வாரோம், எங்களே மட்டும் தான் சோதிக்கணுமா, எங்களுக்கு தான் எல்லாம் சோதனையமா என்று சொல்லி சில நேரங்கள்ல எங்களோட வாயிலிருந்து குஃப்ர் ஷிர்குடைய வார்த்தைகள் வெளியாகும். எங்க அல்லாஹ் எங்களை சோதிக்கிறதுக்கு தந்தார். கடைசி எங்களோட வார்த்தைகள்னால அந்த சோதனைகள் எங்களோட வாழ்க்கையில வேதனைகளாக மாறி. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சோதனைகள் வாரது எங்களோட வாழ்க்கையில அது எங்களுக்கு ரஹ்மத்தாகத்தான் மாறி, எங்களுக்கு ரஹ்மத்தாகத்தான் மாறி. முஃமின்களுக்கு சோதனையை கொடுக்கிறது அல்லாஹ் அந்த மனிதர்களை கபூல் செய்யறதுக்கு. ஹதீஸ்ல வந்திருக்குது, இன்னல்லாஹ இதா சபக இன்னல் அப்த இதா சபகத் லஹு மினல்லாஹி மன்சிலா, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு சொர்க்கத்தோட அந்தஸ்து வச்சிருக்கிறான். இவரை நான் இந்த இடத்துல சொர்க்கத்தில் இந்த அந்தஸ்தை கொடுக்கணும் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு அடியானுக்கு முடிவு செஞ்சிருந்து அந்த அடியான் அமல்களை கொண்டு நல்ல செயல்களை கொண்டு சொர்க்கத்தில் அந்த அந்தஸ்தை அடையலாட்டி அல்லாஹ் மனிதனுக்கு சில சோதனைகளை கொடுப்பான். ஏனென்று சொன்னா இந்த மனிதன் அந்த சோதனைகள்ல பொறுமையாக இருந்து அந்த அந்தஸ்தை அடையோடு. எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, உலகத்தில் சோதனைகள் வாரது என்பது அது முஃமின்களுக்கு தான் வரும். அந்த சோதனை எப்படி கையாளுறது அதுவும் எனக்கு இஸ்லாம் படிச்சு தந்திருக்குது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இன்னைக்கு சோதனைகள் வார நேரத்தில், பிரச்சனைகள் வார நேரத்தில் அதை நாங்க அதுக்குள்ளுக்கு திருப்பி 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 பேட்டு முறை இல்லாம அதை கையாள பேட்டு அதுக்குள்ளுக்கு எங்களை வாழ்க்கை சிக்கி கொடுத்து நாங்க இன்னும் பிரச்சனைக்குள்ளுக்கு தான் மாட்டோம். நாங்க பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல நாங்க அந்த பிரச்சனைய உலகத்துடைய வஸ்துகளை வச்சுதான் நாங்க யோசிக்கிறோம்.
எனக்கு பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல எனக்கு இதை வச்சு என்ன பிரச்சனையை சாதிக்கலுமாய்க்கும், இவரை சந்திச்சா என்ன பிரச்சனையை சாதிக்கலுமாய்க்கும், அவர்கிட்ட போய் சிபாரிசு செஞ்சா என்ன பிரச்சனையை சாதிக்கலுமாய்க்கும் என்று சொல்லி உலகத்துடைய படைப்பினங்களை வச்சுதான் நாங்க யோசிச்சு நாளுக்கு நாள் அந்த பிரச்சனைக்குள்ளுக்கு தான் நாங்க போய் மாற்றிக்கொள்றோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் அந்த பிரச்சனைகளுக்குரிய ஆகப்பெரிய சொல்யூஷன் உலகத்தில் உள்ள எங்களுக்கு ஒரே வழிமுறை, நாங்க எங்களே அல்லாஹ்வோடு தொடர்பாகிறோம். இதை தவிர பிரச்சனைகள் இருந்து எங்களைய பாதுகாக்கிறதுக்கு வேற வழிமுறைகள் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்குது. இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸிஅ இலா ஸலாத், திருக்குறக்கூடிய ஒரு செய்தி வந்தா முதலாவதாக தொழுகையின் பக்கம் போவாங்க. தொழுது போட்டு அல்லாஹ்வோட தொடர்பாகுவாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். எங்களுக்கு சின்ன தலவருத்தம் வந்தா கூட 2 ரக்காத் தொழுந்து அல்லாஹ் கிட்ட கேட்கிற எத்தனை பேர் இருக்கிறோம்? முதலாவது டக்ளட் குறிப்பம் என்று போகுதா தொழுவோம் என்று வருவதா எங்க உள்ளத்துல? எங்களை உள்ளம் இன்னைக்கு அல்லாத வஸ்துகளின் பக்கம் தான் முழுக்க சாஞ்சிக்குது. அல்லாத வஸ்துகளை தான் முழுக்க நம்பிக்கை இருக்குது. எனவே நாங்க அதுல போய் சொல்யூஷனை தேடினோம் என்று சொன்னா நாங்க திருப்பி அந்த பிரச்சனைக்குள்ளுக்கு தான் நாங்க மாட்டிக்கொள்றோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல பல நபிமார்களுக்கு பலவிதமான சோதனைகளை கொடுத்திருக்கார். அந்த சோதனைகள் கொடுத்த நேரத்துல அதுல இருந்து அவங்க கலர்றதுக்கு கையாண்ட முறைகளையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் மீண்ட வயிற்றுக்குள்ளுக்கு மாட்ட வச்சு 40 நாட்கள் மீண்ட வயிற்றுக்குள்ளுக்கு இருந்தாங்க. என்ன செய்யறதுக்கு விளங்கல. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அவங்க விளங்கினாங்க இந்த மீண்ட வயிற்றுக்குள்ளுக்கு என்னை அனுப்பினதும் அல்லாஹ், அந்த மீண்ட வயிற்றில் இருந்து என்னை பாதுகாக்கிறதும் அல்லாஹ். ஒரே ஒரு வேலை செஞ்சாங்க. وَذَنُّونِ ذَهَبَ مُغَاضِبًا فَظَنَّ أَن لَّن نَّقْدِرَ عَلَيْهِ فَنَادَىٰ فِي الظُّلُمَاتِ أَن لَّا إِلَٰهَ إِلَّا أَنتَ سُبْحَانَكَ إِنِّي كُنتُ مِنَ الظَّالِمِينَ. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்ட வயிற்றுக்குள்ளுக்கு மாட்டிக்கொள்ளும் நேரத்துல ஒன்று தான் செஞ்சாங்க. மீண்ட வயிற்றுக்குள்ளுக்கு இருந்து அல்லாஹ்வோட தொடர்பாகினாங்க. சொன்னாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு நபியா சொன்னார், ஃபஸ்தஜப்னா லஹு ஃபனஜைனாஹு மினல் கம். நான் அவங்க செஞ்ச திக்ர கபூல் செஞ்சோம், எங்களின் பக்கம் திருப்பினதை கபூல் செஞ்சோம். அவங்களோட சோதனையில இருந்து அவங்கள பாதுகாத்தோம். சஹாபாக்கள் கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, யா ரசூலல்லாஹ், இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு மட்டுமா யா ரசூலல்லாஹ்? சின்னாங்க பின்னுக்குள்ள ஆயத்தை நீங்க ஓதி பார்க்கலையா? வகதாலிக நுஜில் முஃமினீன், அத மாதிரி தான் நாங்க எல்லா முஃமின்களையும் பாதுகாப்போம். சோதனைகள் பிரச்சனைகள் வார நேரத்துல யாரு அல்லாஹ்வோட தொடர்பாகுவாங்களோ, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவாங்களோ, அவங்களோட பிரச்சனைகளை அவங்களோட சோதனைகளை நாங்க நீக்குவோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், சும்மா சரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மீண்ட வயிற்றுக்குள்ளுக்கு இருந்து அல்லாஹ்வோட தொடர்பாகலன்னு சொன்னா லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமில் பஅஸூன், கியாமத் நாள் வரைக்கும் மீண்ட வயிற்றுக்குள்ளுக்கு தான் இருப்பான். பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் என்ன கையில இருக்குது, அதை நாங்க பாவிச்சாலும் தான் பிரச்சனை. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள். சிலவங்க வியாபாரத்துல கடல்ல சோதனை சொல்லுவாங்க, சிலவங்க உடம்புல சோதனை சொல்லுவாங்க, நோய்கள் வந்திருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, சிலவங்க குடும்பங்கள்ல பிரச்சனை சொல்லுவாங்க. ஏதோ ஒவ்வொரு மனிதனும் சோதனையில மாட்டிக்கொண்டு தான் இருக்கிறான். ஆனா அந்த சோதனைக்குரிய சொல்யூஷனை தவறான இடத்துல தேடிக்கொண்டிருக்கிறோம் நாம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கடன் இருக்குது யா ரசூலல்லாஹ், பெரிய அளவு கடன் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வோட தொடர்பாகுங்க. லவ் கான அலைஹி மிஸ்ல ஜபல் உஹத், ஒரு துஆவை சொல்லி கொடுத்து சொன்னாங்க, உஹதுடைய மலை அளவுக்கு அவருக்கு கடன் இருந்தாலும் லஅத்தாஹு அல்லாஹு அன்ஹு, அந்த மனிதனுடைய கடனை அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்று சொல்லி கூட சொன்னாங்க. நீங்க துஆ கேளுங்க, இந்த துஆ ஓதுங்க. அல்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் ரஹ்மானத் துன்யா வல் ஆখিরাহ வ ரஹீமஹுமா
تؤتيهما من تشاء وتمنع منهما من تشاء ارحمني رحمة تغني بها عن رحمة من سوى இந்த துஆவை சொல்லி கொடுத்து சொன்னாங்க. இந்த துஆவை நீங்க ஓதுங்க, அல்லாஹ் இத கொண்டு உங்களை கடந்து நீக்குவான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கைக்குரிய சொல்யூஷன் தேடி வார நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ்வோட தொடர்பாக்கினாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த வாழ்க்கையில வறுமையாக இருக்குது, உங்களோட ஹசன் ஹுசைன் பேரப்புள்ள வீட்டுல இருக்கிறாங்க, உங்களோட மகள் ஈரப்போல பாத்திமா இருக்கிறாங்க, பல நாட்கள் பசியில தான் காலம் கழியுது, வறுமையோட இருக்குது, ஏதாவது உதவி செய்யல யாரும் சொல்லி கேட்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலி, எனக்கிட்ட ஓடும் என்று சொன்னா எனக்கிட்ட 500 ஆடுகள் வந்திருக்குது, அந்த 500 ஆடுகள் தூக்கி தரையிலும் அல்லது 5 துஆக்கள் இருக்குது, அந்த 5 துஆவை படிச்சு தரையிலும். அலி, உங்களுக்கு இன்னொரு சொல்லி கேட்டாங்க. சொன்னாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஆடுகள் எடுத்தா அறுப்பம் தின்னுவோம், ஏதோ ஒன்று சிவம் முடிஞ்சிடும், ஆனால் நிரந்தரமான சொல்யூஷன் அல்லாஹ்வோட தொடர்பாக இருக்கிறது. தற்காலிகமான சொல்யூஷன் எத்தனையோ தேவைகள் இருக்கு, நிரந்தரமான சொல்யூஷன் அல்லாஹ்வோட தொடர்பாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த 500 ஆடுகள் வந்து வாங்கும், எனக்கு 5 துஆ படிச்சுட்டாங்க. சொன்னாங்க, நீங்க அதிகமா ஓதுங்க, அல்லாஹும்ம ஃபிர் லி ஸம்பி வ வஸ்ஸி லி குல்கி வ தய்யிப் லி கஸ்பி வ கன்னிஹ்னி பிமா ரஸக்தனி வ லா துஸ்ஹிக் கல்பி இலா ஷைஇன் ஸரஃப்தஹு அன்னி. துஆ படிச்சு கொடுத்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, துஆவை ஓதி வந்ததுக்கு பின்னால இந்த வாழ்க்கையில வறுமையை நான் சந்திக்கல. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன், அதுக்குரிய தீர்வு ஒன்றைத்தான் நிச்சயிக்கிறார். அது நாங்க அல்லாஹ்வோட தொடர்பாக இருக்கிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு பயங்கரமான ஒரு சோதனை நோயை கொடுத்திருந்தார். பயங்கரமான சோதனை, பெரிய நோயை கொடுத்திருந்தார். அந்த நோயால குடும்பம் விட்டு போச்சு, செல்வங்கள் இழந்தாங்க, எல்லாத்தையும் இழந்தாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களை விளங்கினாங்க, இந்த நோயை தந்த அல்லாஹ்க்கு மட்டும் தான் நோயை ஷிஃபா தர முடியும். கண்ணியமானவர்களை கேட்டாங்க, யா அல்லாஹ் ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். கேட்டாங்க, எனக்கு நோய் வந்திருக்குது, யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ளவனா இருக்கிறாய் என்று சொல்லி அல்லாஹ்வோட தான் தொடர்பாகினாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஃபஸ்தஜப்னா லஹு சொல்றான், நாங்க அவங்களோட துஆவை கபூல் செஞ்சோம், நாங்க அவங்களோட நோயை நீக்கினோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர், அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த தீங்கை நாங்க நீக்கி வச்சோம் அவர்களுக்கு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, உலகத்தில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் எங்களோட அமலை கொண்டு அல்லாஹ்வோட தொடர்பாகிறோம் என்று சொன்னா நிச்சயமாக எங்களையால தீர வைக்க முடியாத சோதனைகள் ஒன்றுமே இல்லை. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அந்த சோதனைகளை எங்களுக்கு தூரமாக்குறதுக்குரிய முதலாவது வழி நாங்க அல்லாஹ்வோட தொடர்பாகிறது. இரண்டாவது, கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை இல்லாமக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி தான் குர்ஆன் ஓதுறது. குர்ஆனை கொண்டு எங்களை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி புகாரி கிதாபுக்கு இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வரை விளக்கம் எழுதினாங்க, ஃபத்ஹுல் பாரி என்று சொல்லி. அதுல முன்னுரை ஒரு கிதாப் எழுதினாங்க, ஹதீஸ் சாரி என்று சொல்லி. அதுல ஏராளமான சம்பவங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. உலகத்துல பஞ்சங்கள், வறுமைகள், சோதனைகள், நோய்கள் வந்த நேரத்துல அந்த முழு புகாரியையும் வாசிச்சு துஆ செஞ்ச நேரத்துல அல்லாஹ் இந்த உலகத்துல இருந்து அந்த நோய்களை, பிரச்சனைகளை, சோதனைகளை நீக்கினான் என்பதாக கொண்டு வந்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அந்த புகாரி கிதாபுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்குது என்று சொன்னா எங்களோட குர்ஆனுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு, அல்லாஹ்வுடைய கலாமுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. குர்ஆனுடைய ஓதி முடிக்கிற நேரத்துல, ஃபத்வாவுடைய நேரத்துல கேட்கிற துஆக்கள் அது சந்தேகப்படுவது ஈமான்ல விலகினம் என்பதாக வந்திருக்குது. அந்த குர்ஆன் எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு பொக்கிஷம். குடும்பமாக இருந்து நாங்க எத்தனை பேர் குர்ஆன் ஓதிக்கிறோம். வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்குது, வியாபாரத்துல பிரச்சனை வந்திருக்குது, மகள் வாங்க, மனைவி வாங்க, புள்ள வாங்க, எல்லாம் வந்து உட்காருங்க, நீங்க ஒரு 5 ஜுஸ் ஓதுங்க, நீங்க ஒரு 6 ஜுஸ் ஓதுங்க. குடும்பமாக இருந்து முழு குர்ஆனையும் ஓதி நாங்க எத்தனை பேர் உட்கார்ந்து துஆ செஞ்சுப்போம். சாதாரண விஷயம். பல மணித்தியாலங்கள்ல எங்களோட வாழ்க்கையில நீக்க முடியாத சோதனைகளை இதை கொண்டு நீக்கிக் கொண்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அடுத்த ஒரு அமல் தான் இஸ்திக்ஃபாருடைய அமல். எவ்வளவு பெரிய சோதனைகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வறுமையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய கடன் சுமைகளாக இருக்கலாம், உலகத்தில் நாங்கள் முன்னோக்கக்கூடிய எவ்வளவு பெரிய சோதனைகளாக இருந்தாலும் இஸ்திக்ஃபாரை கொண்டு எங்களுக்கு சாதிக்க முடியும்.
இஸ்திக்ஃபார் கொண்டு எங்கள தேவையை பூர்த்தியாக்க முடியும். அல்லாஹ் அதுக்குரிய வழிகாட்டல தந்திருக்கிறார். ஃபஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்க அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் செய்ய. யுர்சிலி ஸமா அலைக்கும் மிதராரா, ஃபஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலி ஸமா அலைக்கும் மிதராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன. நீ தொடர்ச்சியாக இஸ்திக்ஃபார் செஞ்சீங்கன்னா மலைகளை இறக்கி உங்களோட ஊரை செழிப்புள்ள ஊராக மாற்றுவோம். நாங்க யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன், உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் நாங்கள் அதிகமாக தருவோம். அதே போல உங்களுக்கு நாங்க உங்களோட செல்வத்திலையும் நாங்கள் பறக்கச் செய்வோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மஜ்லிஸ்ல ஒரு மந்திரி ஒன்று இருந்தார். இமாம் கதீப் அஷ்-ஷிர்பீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சம்பவத்தை தஃசீல பதிவு செய்றாங்க. ஒரு மந்திரி ஒன்று இருந்தாரு. ஹசன் ரலியல்லாஹு வந்துட்டு போற நேரத்துல கேட்டாங்க, எனக்கு புள்ளையில மிச்சம் காலமா எனக்கு ஏதாவது துஆக்கள் சொல்லித்தாங்களே. அவங்க சொன்னாங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க என்று கேட்டாங்க. ஒரு நாளைக்கு 800,000 இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிச்சாரு. ஒரு வருஷம் கழியல ஒரு ஆம்பளை புள்ள கிடைச்சிட்டு, கொஞ்ச நாளைக்கு இன்னொரு ஆம்பளை புள்ள கிடைச்சிட்டு, 10 ஆம்பளை புள்ளகள் கிடைச்சிட்டு, அவன் ஊர் ஃபுல்லா இதான் பேசுறாங்க. என்னவோ துஆன்னு சொல்லி கொடுத்தாங்க, நாம 10 ஆம்பளை புள்ள கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி முஆவியா ரலியல்லாஹு காதுக்கு வந்துச்சு. கேட்டாங்க, என்ன துஆ சொல்லி தந்தாங்க? சொன்னாங்க, துஆ ஒன்றும் சொல்லி தரல, எனக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க என்று போனாங்க. நான் இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிச்சேன், எனக்கு 10 ஆம்பளை புள்ளகள் கிடைச்சிட்டு. கேட்டாங்க, ஹசன் எங்க இருந்து சொன்னார்? இத ஒரு நாள் ஹசன் சந்திச்ச நேரத்துல கேட்டாங்க, எங்க இருந்து ஹசன் சொன்னீங்க நீங்க இது? கேட்டாங்க, குர்ஆன் ஓதுறது இல்லையா? யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன், அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செஞ்சா உங்களோட புள்ளையோட பரக்கத் செய்றான். இன்னொருத்தர குர்ஆன்ல சொல்றான், வ யஸிதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும், உங்களோட பலத்துக்கு நாங்க இன்னும் பலத்தை அதிகப்படுத்துவோம். ஒரு ஆணுடைய பலம் என்று சொல்ற ஆம்பளை புள்ள. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுடைய எல்லா சொல்யூஷனையும் இந்த இஸ்திக்ஃபார்ல வச்சிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் இஸ்திக்ஃபார தன்னுடைய வாழ்க்கையில கட்டாயமாக்கி ஒரு அங்கமாக மாத்துறாங்களோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, வாழ்க்கையில உள்ள எல்லா கவலைகளையும் நீக்குவார். வமிக்குள்ள வீட்டின் மக்ரஜா, எல்லா நெருக்கடிகளில் இருந்து வல்ல தூரத்தை கொடுப்பான், எல்லா நெருக்கடிகளில் இருந்து தூரமாக்குவான். வயர்சுபஹு மின் ஹைது லா யஹ்தசிப், வாழ்க்கையில ஏழ்மைக்குதா, வறுமைக்குதா, கஷ்டமைக்குதா, சிரமமைக்குதா, அல்லாஹ் நிறைய புறத்தில் இருந்து அந்த மனிதருக்கு ரிஸ்க் பண்ணுவாங்க செய்வான். உலகத்துடைய அஸ்பாபுகளை வச்சு எங்களோட தேவையை பூர்த்தியாக்குவோம் என்று பார்க்கிறது, அது எங்களுக்கும் மேலும் காஃபிற்கும் மேலும். எங்களுக்கும் உள்ள பொதுவான வழிதான், காஃபிற்கும் உள்ள பொதுவான வழிதான். ஆனால் முஃமின்களுக்கு என்று சொல்லி அல்லாஹ் தனியான ஒரு பாதையை தந்திருக்கிறார். என்ன நிலைமைகள் வந்தாலும் நாங்கள் எங்களை அல்லாஹ்வோட தொடர்பாக்கிறது, அல்லாஹ்வுடைய மக்களாக மாற்றுறது. என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களை அமல்களை கொண்டு அல்லாஹ்வோட நெருங்கி அந்த பிரச்சனையை நீக்கிக் கொள்றதுக்கு பார்க்கிறது. இது அல்லாஹ் எங்களுக்கு என்று மட்டும் தந்திருக்கிற வழி. எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய சோதனைகள், வேதனைகள், நிலைமைகள் இது உலகத்தில கியாமத்து வரைக்கும் வந்து கொண்டு தான் இருக்கும். அல்லாஹ் எங்களுக்கு என்று சொல்லி சிறப்பான வழிகளை தந்திருக்கிறார். அந்த வழிகளை நாங்கள் பின்பற்றினோம் என்று சொன்னா எங்களோட வாழ்க்கை அல்லாஹ் பிரகாசம் உள்ள வாழ்க்கையை ஆக்கி வைப்பார். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்கள் எல்லா நிலைமைகளையும் சீராக்கி அவனுக்கு பொருத்தமான உலகத்தில் வாழ்ந்து அவனுக்கு பொருத்தமான மூத்தரத்துக்கு இருக்க செய்வானாக. யா அல்லாஹ், என்ற பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ், எல்லா நலவுகளையும் தந்திரியா அல்லாஹ், எல்லா தீங்குகளை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், இந்த முழு ஊர் மக்களையும் நீ கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், இந்த முழு ஊர் மக்களை தக்குவா உள்ளவர்களாக மாத்திரியா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், பெற்றோர பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ், யாரெல்லாம் கபூராளிகள் ஆகிக்கிறாங்களோ அவரோட கபூர்களை பிரகாசமாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், அவங்களுக்கு எல்லா நலவுகளையும் கபூரே கொடுத்திரியா அல்லாஹ், யாரெல்லாம் ஹயாத்தோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா நலவுகளை ஹயாத்தில வச்சு கொடுத்திரியா அல்லாஹ். அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் அனைவர்களை மாற்றிடுவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலிய்யி ذات عظيم صفات سمي سمات كبير الشان جل قدر في ذكر مطالع جليل البرهان فخير الاستغاثه وسيح كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء من الاحسان سارق حساب شديد العقاب علي العزاز عزيز السلطان اشهد ان لا اله الا الله وحده لا شريك له في الخلق والامر واشهد ان سيدنا مولانا محمد احمد عبده ورسوله المبعوث الاسد والاحمر المنعوت بشرح صدر وفي ذكر صلى الله على سيدنا مولانا محمد وعلى اله واصحابه الخلاص العربي على القرآن وخير خلائق بعد الانبياء ما بعد. فيا ايها الناس وحدوا الله فان توحيد الاصل الطاعات واتقوا الله فان التقوى ميراث الحسنات وعليكم بالسنه فان سنه تهدي للطاعه ومن اطاع الله ورسوله فقد رشد واهتدى واياكم والبدعه فان البدعه تهدي الى المعصيه ومن يعص الله ورسوله فقد ضل وغوى.
وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه هو أرحم الراحمين ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين ألا وإن نفسا لن تموت حتى تستغفر رزقها فاتقوا الله وأجملوا بالله وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين وادعوه فإن ربكم مجيب الداعين واستغفروه يمددكم بأموال وبنين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخلين. بارك الله في القرآن ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم.